மகளே வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. சத்யராஜ் நடிகர் சத்யாருடைய மகள் திவ்யா. அவங்க ஒரு நியூட்ரிஷன் அந்த மருத்துவர். அவங்க திமுகவில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்காங்க. திமுக சார்பில் ஒரு கூட்டத்துக்கு போய் கலந்துக்கிட்டாங்க. அந்த கூட்டம் முடிந்த பிறகு பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஒரு பெரிய தாக்கத்தையும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னால் அதில் மிக இல்லை. அவங்க என்ன அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், முதலமைச்சர் விஜயனுடைய உதவியாளராக இருக்கிற ஒரு அடியாள் அவர் ஏராளமான பெண்களை சீரழித்திருக்கிறார், சினிமாவில் நடிப்பதற்கு வாய்ப்பு வாங்கி தருகிறேன் என்று ஆசை வார்த்தை கூறி ஏராளமான பெண்களை சீரழித்த ஒரு காமுகன் விஜயனுடைய உதவியாளர். அவர் ஒரு மீடியா மாஃபியா ஒன்று நடத்துறாரு, சோசியல் மீடியா மாஃபியா ஒன்று நடத்துறாரு. அதன் மூலம் ஆயிரக்கணக்கான கோடிகளை உள்ள செலவு பண்ணி போலியான விஷயங்களை, பொய்யான விஷயங்களை பரப்பி ஆட்சி அதிகாரத்தை பிடித்து கொண்டு இப்ப மிரட்டி கொண்டிருக்கிறார். எல்லா பெண்களும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவரால் சீரழிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் என்னிடம் சிகிச்சைக்காக வந்தாங்க. அவங்க சொன்ன சில தகவல் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவங்க இனிமே இந்த துறையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொந்த ஊருக்கே போயிட்டாங்க. சமூகத்தில் அந்தஸ்தோடு வாழ வேண்டும் நினைத்து வந்த பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி பயன்படுத்தி கொண்ட ஒரு காமுகன் தான் உதவியாளர், முதலமைச்சருடைய உதவியாளர் அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. யார் அந்த உதவியாளர் அடியாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க செய்தியாளர்களாம். யாருங்க சொல்லுங்க அப்படின்னு. நான் ரொம்ப நாகரீகம் கருதி ஒரு பேரை நான் குறிப்பிட விரும்பல. ஆனால் அவர் நீங்கள் ரொம்ப கேட்கறதுனால சொல்றேன், அவர் மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்க எக்ஸ்லாம் சொல்லலை, அவங்க மிஸ்டர் ஜே அப்படின்னு சொல்லிட்டாங்க. வழக்கமாக என்னன்னா அடையாளம் குறிப்பிடக்கூடாது அப்படின்னா XRY அப்படின்னு சொல்லுவாங்க. XRY ஆட்கள் யாரோ ஒருத்தர் அப்படின்வாங்க, இல்லை மிஸ்டர் எக்ஸ் அப்படின்வாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க மிஸ்டர் ஜேன்னு அவரை நீங்கள் குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் பட டைட்டில் மாதிரி வச்சுட்டு அவங்க கடந்து போயிட்டாங்க. அவங்க பேசிட்டு போயிட்டாங்க. அந்த பேச்சு இப்போ பரபரப்பாக யார் இந்த ஜே, மிஸ்டர் ஜே யார் அப்படின்னு சொல்லி அதாவது தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்பலாம் கவலைப்படாதீங்க, நீங்கள்லாம் பெரிய அப்படியே பயங்கரமாக டிக்ஷனரி வச்சு மிஸ்டர் ஜேக்கு பின்னாடி யார் ஒளிஞ்சிருக்காங்கன்னு தேட வேண்டாம். அவங்க சொன்ன அந்த அடியாள் உதவியாளர் சினிமாவுக்குள்ள மீடியா மாஃபியா நடத்துறது, அப்புறம் இந்த மாதிரி வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லி பல பெண்கள்கிட்ட பிரச்சனை பண்ணதுன்னு அவங்க யாரை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் நான் பகிரங்கமாகவே குற்றம் சாட்டுகிறேன். அது என் தம்பி ஜெகதீஷை தான் சொல்லியிருக்காங்க. அவங்க யார் அந்த ஜெகதீஷ்னு நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம். யார் அந்த ஜெகதீஷ்? ரூட் மாஃபியாவுடைய ஓனர். இந்த ரூட் மாஃபியா கடந்த தேர்தலில் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா திருட்டுத்தனத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு, பொய் பரப்பிக்கிட்டு இருக்கு. குழந்தைகள்கிட்ட மனசை கலைக்கிற வேலை, காசு கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸர்களை வளைக்கிற வேலை. இப்போ காணா போயிட்டானுங்க பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்கள் சொல்லப்பட்ட இந்த மதன் கௌரி மாதிரி டுபாகூர், அப்புறம் இன்னும் பல டுபாகூர்கள்லாம் இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் எங்கே போனானுங்கன்னு தெரியல. இப்போ அப்போ தாவேக்கா விஜய் ஏதோ வானத்திலேருந்து வில்லா வளைச்சு கொண்டாந்துருவாரு. உலகத்திலே அவர் மாதிரி ஒரு நேர்மையான ஆள் யாரும் கிடையாது. பெரிய தூய சக்தி அவர் தான். அவர் வந்தா பாலாரம் தேனாரும் தமிழ்நாட்டில் ஓடும். பெண்கள் அப்படியே பயங்கரமா தங்க தட்டுல வச்சு தாம்பாளத்துல வச்சு அவங்க பாதுகாப்பாங்க. இப்படியெல்லாம் உருட்டினானுங்க. இந்த உருட்டின எல்லா கைச்சடைகளும் இப்ப காணும், ஒண்ணு கூட காணும். இப்ப ஓடி ஒளிஞ்சிட்டானுங்க எல்லாம். ஏடா ரீல்ஸ் போட்டவங்கள எங்கடா போனீங்க, இன்ஸ்டால போட்டு பொழந்தீங்களடா, எங்கடா போனீங்கன்னா தேனா ஒருத்தன் கூட காணும். ஏன்னா காசு கொடுக்குற வரைக்கும் கொடுத்தார் ரூட் மாஃபியா ஜெகதீஷ். இப்போ ஆட்சி புடிச்சிட்ட பிறகு ஏன் கொடுக்கணும் காசு? இப்போ காசு கொடுக்குறது அவங்க ரீல்ஸ் போடுறது இல்லை. அவனுங்களுடைய லெவல் என்ன தெரியுமாங்க? இப்போ நம்ம இப்போ என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் தெரியும், நான் தேர்தலுக்கு முன்பாக என்ன பேசணும், என்ன நிலைப்பாட்டில் இருந்தனோ அந்த நிலைப்பாட்டில் கொஞ்சம் கூட நான் மாற்றிக்கவே இல்லை. ஏன்னா நான் என்னுடைய கருத்துக்களை நேர்மையாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை என்னுடைய கருத்துக்கள் பிடிக்காதவங்கன்னா என்னை நீங்கள் யாரோ ஒரு சிலர் நீங்கள் தரம் தாழ்ந்த விதத்தில் நீங்கள் விமர்சிக்கலாம், இல்லை கடுமையான விமர்சனங்களை வைக்கலாம். ஆனால் நேர்மையா உங்க மனசாட்சிக்கே தெரியும், என்னை கடுமையா விமர்சிக்கிறவர்கள் கூட கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்து நீங்க பேசுனீங்கன்னா நீங்க சொல்றது சரியான உங்களுக்கு தெரியும். ஆனா நான் ஆரம்பத்திலிருந்து விஜய் ஒரு மாய சக்தி நல்லவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அன்னைக்கு முதலமைச்சரானா ஆயிட்டு போறாரு, எனக்கு என்ன இருக்கு அதனால? எந்த பலனும் கிடையாது. ஏன்னா நாட்டு மக்களுக்கு நல்ல விட செய்யுது இல்லை. ஒரு மாசம் ஆச்சு, நீங்க ஒரு மாசத்துல நீங்க எந்த நன்மையும் செய்யவே இல்லை. அப்புறம் நீங்க எப்படி மக்களுக்கான நன்மை தரக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்க முடியும்? வாய்ப்பு இல்லைல்ல. இதைத்தான் ஆரம்பத்தில் சொல்றோம், நம்பாதீங்க, கவர்ச்சியை நம்பாதீங்க, ஏமாத்துறாங்க, பொய் சொல்றாங்க, குடும்பத்தையே பார்க்காத எப்படிங்க நாட்டை பார்ப்பான். நீங்க தயவு செய்து மக்களை புரிஞ்சுங்கன்னு நம்மளும் தொண்டை தண்ணி வத்தி போற அளவு கத்தி பார்த்துட்டோம். ஆனா அது எடுபடவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு உண்மைக்கு இங்க மரியாதையே கிடையாது.
நேர்மையா பேசுறவங்களுக்கு மரியாதை கிடையாது. இப்ப நம்ம பேசுற வீடியோக்களுடைய எண்ணிக்கை, பார்வையாளர் எண்ணிக்கை ரொம்ப கம்மி. ஆனா போய் பேசுறான் பாருங்க, அது மட்டும் லட்சக்கணக்கில் போகும். ஏன்னா அவன் வந்து தேன் தடவி விஷத்தை கொடுக்குறான். நான் வந்து மருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை மருந்து கசக தான் செய்யும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம நேர்மையான ஒரு விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஓகே, ரைட், பாயிண்ட்டுக்கு வரேன் நான். இப்போ என்னன்னா, இப்போ இந்த ரூட் மாஃபியா ஜெகதீஷ் தான் இந்த சத்யராஜ் மகள் சொன்ன அந்த மிஸ்டர் ஜே அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது, பார்வையாளரும் புரிஞ்சுப்பீங்க. இதுல பெரிய ரகசியம்லாம் அவங்க ஒன்றும் இல்லை. அவர் யாருன்னு நான் சொல்ல மாட்டாங்க. அவர் மிஸ்டர் இப்ரு அவருன்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல. அவங்க பேரினுடைய முதல் எழுத்தே சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு மேல என்ன பெரிய ரகசியம் வேண்டி கிடக்குது? இப்ப திவ்யா சத்யராஜுடைய குற்றச்சாட்டை ஜெகதீஷ், ரூட் மாஃபியா ஜெகதீஷ் வந்து அதை எப்படி எதிர்கொள்வார்னா, அவன் ஒரு பயந்தாங்கொல்லிங்க. ஜெகதீஷ் உண்மையிலே எனக்கு பழகியிருக்கேன் நான். அதனால தான் அவனை நான் வந்து உரிமையாக சொல்கிறேன். அவன் வந்து தம்பின்னு ஏன் சொல்கிறேன்னா, ஒரு காலகட்டத்தில் அப்படி தான் சுற்றிட்டு இருந்தான். இன்றைக்கி பணம் காசு வந்துருச்சு, 30,000 கோடி கூட செலவு பண்ணுவான், 3 லட்சம் கோடி கூட செலவு பண்ணுவான். அந்த அளவுக்கு அவன் பெரிய லெவலில் வளர்ந்துட்டான். இப்போது டெய்லி கோடி கோடியாக பணம் கொட்டிக்கிட்டு இருக்கு. சினிமாக்கார எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்கான். 100% சினிமாக்காரர்கள் பயந்து போயிருக்காங்க. இப்போ இந்த ரூட் மாஃபியா ஜெகதீஷ் என்ன பண்ண போறான்னு தெரியலையே நம்ம அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கி கொண்டிருப்பது உண்மை. ஆனா வெளியே யாருக்கும் தெரியாத மாதிரி ஏதோ ஆரம்ப, இப்ப நீங்க சினிமாக்கார பல பேர்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஏங்க என்னங்க இது வந்து ரெட் ஜெயிண்ட் தான் பயங்கரமா அந்த காலத்துல வந்து ஆட்சிக்கு இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கொடுமை பண்ணாங்க, இப்போ ஃப்ரீயா இருக்காங்க எல்லாருமே. ஏன்னா இந்த வளர்ந்துகட்ட அமைச்சர் பேசினான். இந்த மாதிரி வந்து என்ன பேசினார்னா, நம்ம ரெட் ஜெயிண்ட் இல்ல, சினிமாக்காரங்களாம் ஹாப்பியா இருக்காங்கன்ட்டு. உண்மை அப்படி இல்லைங்க. ரெட் ஜெயிண்ட் இருந்த காலகட்டத்தில் திரைப்படங்கள் வந்து விநியோகம் பண்ணும்போது விநியோகஸ்தர்கள் வந்து கரெக்டாக காசு கரெக்டாக கொடுத்து கரெக்டாக அவங்க கமிஷன் எடுத்து பேலன்ஸ் காசு தயாரிப்பாளர்கிட்ட வந்துடும். முறையாக அது நடந்துச்சு. மற்ற விஷயங்களுக்குள்ள நம்ம வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு சினிமாக்காரங்களில் குறிப்பாக நடிகைகள்லாம் பயந்து நடுங்கிறதுக்கு என்ன காரணம்? நடிகர்கள் பயந்து நடுங்கிறது என்ன காரணம்னா, சும்மா ஆட்சியில் இல்லாத போதே, அதிகாரத்தில் இல்லாத போதே பணம் காசை வச்சுக்கிட்டு சோசியல் மீடியான்ற அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுக்கிட்டு போலி செய்தியை பரப்பி நம்முடைய படங்களை காலி பண்ண இந்த ஜெகதீஷ் என்கிற இந்த ரூட் மாஃபியாவுடைய அட்டகாசம், அட்ராசிட்டி இப்போது இன்னும் அதிகமாக போயிருமே, நம்ம படம்லாம் மாட்டிக்குமே, நம்ம வந்து போலி விமர்சனத்தினால் நம்ம மாட்டிப்போமேனு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். இதை தான் வந்து சத்யராஜுடைய மகள் அந்த திவ்யா அவர்கள் குறிப்பிட்ட அந்த விஷயத்துல இதெல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் ஜெகதீஷ் என்ன பதில் சொல்லுவாரு? நேர்மையாளராக இருந்தாருன்னா ஜெகதீஷ் இதுவரை பண்ண அந்த செயல்பாடுகளை கண்டறிகிற விதத்தில் கண்டறிஞ்சா அவன் முதல்ல அவனை தான் உள்ள போவான். ஏன், இவன் பெரிய அயோக்கியன், அவன் தான் ஃபர்ஸ்ட் உள்ள போவான். நீங்க இணையத்தில் போய் ஜெகதீஷ் விஜய் ஜெகதீஷ் இல்லை விஜயினுடைய நண்பர் ஜெகதீஷ் அப்படின்னு நீங்க வந்து டைப் பண்ணீங்கன்னா இவன் எத்தனை நடிகைகளோடு நெருக்கமாக இருக்கிற படம் வரும். நெருக்கமான நீங்க தப்பா நினைக்கிற படம்லாம் இல்லை, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், அவ்வளவு கேவலமாலாம் நான் பேச மாட்டேன். நிறைய நடிகைகளை கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருக்கிற போட்டோ பார்க்கலாம். அது அன்பினால கூட அப்படின்னு நீங்க சொல்லிட்டு கடந்து போயிடலாம். நானும் அதை அப்படிதான் கடந்து போறேன். எனக்கு அது அவசியம் இல்லை. அவன் கட்டி பிடிச்சிக்கிறான், என்னன்னா பண்ணிட்டு போறான், நமக்கு தேவையில்லை. ஆனா திவ்யா அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுல முகாந்திரம் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நியாயமாக இருந்தால் விஜய் நடவடிக்கை எடுப்பாரா? இந்த ஜெகதீஷ் மேல நடவடிக்கை எடுப்பாரா? எடுக்க மாட்டார். ஏன்னா ஜெகதீஷ் தான் எல்லா வேலையும் அடியால் வேலை செய்யறவன், வாசல்ல காவல் காக்கிறவன். அப்ப அவன் மேல எப்படி நடவடிக்கை எடுப்பாரு அவரு? ஆக மொத்தம் அயோக்கியத்தனத்துடைய மறு வடிவம் இந்த ரூட் மாஃபியா ஜெகதீஷ் என்பதை சத்யராஜ் மகள் நேரடியாக சொல்லாம ஒத்த எழுத்தோடு சொல்லிட்டு போயிருக்காங்க. இது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்த போது, இதற்கு தாவேக்காலிருந்து என்ன எதிர்வினை வரப்போகுது, ஜெகதீஷுடைய ரூட் மாஃபியா திவ்யாவை எப்படி கடிச்சு பராண்ட கொத்தி கொதற போகுது, இதற்கு அவங்க மறுபடியும் எப்படி பதிலடி கொடுக்க போறாங்க, சத்யராஜ் இதுக்கு என்ன பதிலடி கொடுக்க போறாரு, அவங்க குடும்பத்திலே இருக்கிற சிபி சத்யராஜ் அவன் ஒரு வீணா போனவங்க, அவன் போய் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானா. இதை நீங்க அப்படி நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம தான் முட்டாளுங்க. அந்த குடும்பத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஒரு பக்கம் ஜால்ரா அடிக்கிறதுக்கு சிபி சத்யராஜ், அப்படியே விஜயை புகழ்ந்து பேசுறதுக்கு, இன்னொரு பக்கம் விஜயை கடுமையா கழுவி தள்ளுறதுக்கு திவ்யா சத்யராஜ் ரெண்டு பேரும் பயங்கரமா திமுகவுக்கு ஒருத்தவங்க திமுகலே சேர்ந்துட்டாங்க. திமுகவுக்கு ஆதரவாக பேசுவார் சத்யராஜ். இப்போ நீங்க எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? சில கட்சிகளில் சில நபர்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி 5 பேர் இருப்பாங்க. அதில் ஆளுக்கு ஒரு கட்சியில் இருப்பான். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க ரூல் பண்ணுறதை நிப்பாட்ட மாட்டாங்க. அவங்க பாடு செல்வாக்காகவே இருப்பாங்க. ஆனால் எதிர பார்க்கும்போது மட்டும் வெளியே பார்க்கும்போது பயங்கரமாக பேசுவாங்க, மேடைக்கு மேடை ஏறி கடுமையாக விமர்சிப்பாங்க. தேர்தல்லாம் நின்றுருக்காங்க. தேர்தலில் அண்ணன் ஒரு கட்சியில் தம்பி ஒரு கட்சியில் எதிரெதிர் நின்ன வரலாறுகளை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் என்ன கூத்து நடக்க போகுது அப்படின்றதான் தெரியல. எனிவே இன்னைக்கு திவ்யா சத்யராஜ் சொன்ன இந்த கருத்து வந்து இன்றைக்கு
பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். ரூட் மாஃபியா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆபத்தான ஒரு அமைப்பு, ஒரு அசிங்க அமைப்பு, ஆபத்தான அமைப்போடு சேர்ந்து அசிங்க அமைப்பு. இது வளருவது தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஆபத்தை தரும். அது இது என்னதுன்னா பார்த்தினியம் செடி மாதிரி வளர்ந்து போச்சு. அது எப்படி அழிக்க போறாங்கன்னு தெரியல. கருவேல மரம் இருக்குல்ல, அது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிச்சு, கருவேல மரத்தெல்லாம் நீங்க புடுங்கி போடுங்க, ஏன்னா அதனால் நிலத்தடி நீர் உறிஞ்சப்பட்டு நிலத்தடி நீர் மொத்தமா போய் வறண்ட நிலமாயிடும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான நடவடிக்கை, கடுமையான உத்தரவுகள்லாம் இருந்தா கூட அதை அழிக்கவே முடியல. அந்த மாதிரி தான் ரூட் மாஃபியா இப்ப இருக்கிற நிலைமைக்கு. ஆனால் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறேன்னு சொல்லிட்டு கவர்ச்சியில போய் விழுந்தவங்க இன்னைக்கு தெளிந்த பிறகு அவங்க கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி பதறிட்டு இருக்கிறாங்க. காலம் இருக்கிறது, அது என்ன செய்ய போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையோட இந்த வீடியோவில் நான் கிளம்பிக்கிறேன். நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்களே, நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடுறீங்க. அந்த பெல் பட்டனை அமுக்கி நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த பணிக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். உங்கள் அன்போடு ஆதரவோடு மீண்டும் வருகிறேன். நன்றி, வணக்கம்.